Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல். நான் சுகுமார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி Amazon Gadget series வீடியோ போட்டுருந்தேன். பார்க்காதவங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது MI ல லான்ச் பண்ண கேஜெட்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கேஜெட் ஸ்பெஷலா ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Xiaomi ல ஆல்ரெடி grooming kit pro அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டூல்ஸு ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Xiaomi groom kitன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் க்ரூமிங் கிட்டுமே வச்சுருக்காங்க. பட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி ஃபீச்சர்ஸையும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்ஸில் எடுத்தவொடனே ட்ரிம்மர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஒரு பிளேடு அட்டாச் ஆகி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 எக்ஸ்ட்ரா கோம்பு வந்து கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் டைப் வந்துட்டு. இது இல்லாமல் நோஸில் இயரில் இருக்க ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கான டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலாக பாடி க்ரூமிங் பிளேடு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. க்ளீனிங் ப்ரஷ் இருக்குது, ட்ராவல் பவுச் இருக்குது. ஸோ ட்ரிம்மரோட ஷேப்பு கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ட்ராவல் லாக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராவலில் தானாக வந்து ஆன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். இண்டிகேட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 லைட் இருக்குது. ஸோ பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சார்ஜ் போடுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கான கேபிள்லாம் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொபைலுக்கான டைப் சி கேபிளையும் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜும் போட்டுக்க முடியும். அண்ட் டாப்பில் பிளேடு அட்டாச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. மோஸ்ட்லி ட்ரிம்மரில் ஐபி ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, தண்ணியிலலாம் கழுவுற மாதிரி. பட் இது வந்து நீங்கள் தண்ணியில் கழுவக்கூடாது, எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளேடை மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக கழட்டிட்டு உள்ளே வந்து ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறதோ அந்த பிளேடை வந்து வாஷ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். பிளேடோட அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஈஸி தான். டாப்பை மட்டும் ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். வேறு ஒரு அட்டாச்மெண்ட்டு நீங்கள் எடுத்து மாட்டிக்க முடியும். முக்கியமாக நம்ம தாடி ட்ரிம் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவோம். நார்மலாக அந்த பிளேடோட ப்ரிசிஷன் பார்த்தீங்கன்னா 0.5 mm வந்து உங்களுக்கு ட்ரிம் பண்ணும். ஒரு கோம்பு அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா 0.5 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm கோம்பு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கோம்பு அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதுவும் 0.5 இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 20 mm வரைக்கும் உங்களால் வந்துட்டு கேப் விட்டு லாங் விட்டு கட் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ரிசிஷன் கோம்பு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சைட்லலாம் அப்படி லைட்டாக ஒரு கோடு போட்டு விடுறது, இந்த மாதிரி ஸ்டைலாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமானது, இது நீங்கள் வாங்குறீங்கன்னா இது ஒரு பெரிய யூஸ் அப்படின்னு சொல்லலாம். பாடியில் இருக்க ஹேர்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு பாடி க்ரூமிங் டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லாவே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல்டில் வந்து ஷேவ் பண்ணி கொடுக்குது. ஸோ சேவர் வந்து செப்பரேட்டாக வாங்காமல் இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு சுத்தமாக சார்ஜ் இல்லை, வெளியில் எடுத்துகிட்டு போகணுன்ற பட்சத்தில் ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாலே 10 நிமிஷம் வரைக்குமே நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா 90 மினிட்ஸ் வரைக்கும் உங்களால் வந்துட்டு கண்டினியூவாக ட்ரிம் பண்ண முடியும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இவங்க இந்த ப்ரோ மாடல் லான்ச் பண்ணது 2200 கிட்ட பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது இதை விட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தது. இந்த கோம்பெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. பேட்டரி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பர்சன்டேஜில் எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லாட்டியும் இங்கே வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக எல்லாமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ட்ரிம்மர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதை வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1700 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ திருடனை பார்த்து நம்ம பயந்த காலம் போய் நீங்கள் திருடன் நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கான முக்கியமான ரீசனே சிசிடிவி கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். பட் சிசிடிவி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லையும் இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ண முடியாது. ரேட் வைஸ் ரொம்ப அதிகம். அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்லையுமே இந்த செக்யூரிட்டி கேமரா வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதை வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா MIல ஆல்ரெடி ஒரு 2Kல ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ப்ரோ மாடல் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் HD 1080pல ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு புது மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. செட்டப்புமே பார்த்தீங்க அப்படின்னா சிசிடி அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஈஸியாக பண்ணிக்க முடியும். டேபிள்லாம் வைக்கிறோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த மாதிரி டேபிள்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு செக்யூரிட்டி கேமராவோட ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் கேமரா சிலது வாங்குறீங்க அப்படின்னும் போது ஒரே டேரக்ஷனில் ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரியில் உங்களுக்கு டோட்டலாக ரொட்டேட் ஆகிட்டு சர்வலன்ஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். அண்ட் இதில் மோஷன் டிடெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யாராவது வந்துட்டு கேமராவை கிராஸ் பண்ணி போகிறாங்க, வந்து நிற்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுக்கும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வந்து கொடுத்துரும். ஆனால் இதில் ஒரு குறை என்ன அப்படின்னா ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ண அந்த 2K ரெசல்யூஷனில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ட்ராக்கிங் ஆப்ஷன் இருக்கும். யாராவது நடந்தாங்க அப்படின்னா அவங்கள ட்ராக் பண்ணுற மாதிரி. பட் இதில் வந்து ஹியூமன் ட்ராக்கிங் ஆப்ஷன் செப்பரேட்டாக கிடையாது. நீங்கள் தான் வந்து மேனுவலாக வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதுலேயே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா SD கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா லைவாக உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ SD கார்டு போடாமல் யூஸ் பண்ண முடியுமானா SD கார்டு போடாமல் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு தாட்டி ஓப்பன் பண்ணும்போது லைவாக தான் பார்க்க முடியும். ரீவைண்ட் பண்ணி முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா பார்க்க முடியாது. ஸோ மஸ்ட்டு நீங்கள் SD கார்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1080p ரெசல்யூஷன் அப்படின்றனால
கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் அதே சமயம் இவங்க ஆல்ரெடி லான்ச் பண்ண அந்த 2K வாங்கினீங்க அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். அண்ட் இதுலேயே நைட் விஷன் ஆப்ஷனுமே இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நைட் ஆனால் எனேபிள் ஆயிரும். நைட் டைமில் யாரெல்லாம் நடந்து போகிறா, யாரெல்லாம் இருக்கா, ஃபேஸ்லாம் வந்து ரொம்பவே கிளியராக நல்லாவே தெரியுது. அண்ட் இதில் இன்பில்டு மைக்கும் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. மொபைல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வியூ பண்ணும்போதே சப்போஸ் யாராவது காலிங் பெல் அடிக்கிறாங்க, அவங்க யாருன்னே தெரில, அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபோன்லேயே மைக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் பேச முடியும். அதுவே அவங்க பேசுகிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் மூலியமாக நீங்கள் கேட்டுக்கவே முடியும். ஸோ இது மிகப்பெரிய ஒரு சேஃப்டிக்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கூகுள் அலெக்ஸாவோட கனெக்ட் பண்ணி மற்ற ஸ்மார்ட் ஹோம் டிவைஸோட ஆட்டோமேஷனுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நார்மலாக ஷவுமியோட கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிசிலையுமே பார்க்குற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லாகின் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா கேமரா வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி உங்கள் லான்ச் பண்ண ப்ரோ மாடல் 2K ரெசல்யூஷனோட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4500 இப்போயுமே அவைலபிளாக தான் இருக்குது. இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும், ஒன்று இன்ஸ்டால் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 1080p ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி 3000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஸார், அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் நிறைய ஆஃபர்ஸ் ரெகுலராக போட்டுகிட்டே தான் இருக்காங்க. அந்த ஆஃபர்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைவான ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நார்மலாகவே அமேசானில் தெரியுமே அப்படின்னா சில ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour, 1/2 hour தான் இருக்கும். டக்குன்னு அந்த ஆஃபர் போயிட்டு ப்ரைஸ் நார்மல் ப்ரைஸ் வந்துடும். அந்த மாதிரி இருக்க ஆஃபர்ஸ்லாம் குயிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லவுட் பஸார் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு ஸ்மார்ட் டிவி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா ஓடிடியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மூவிஸ் நிறைய விஷயம் வந்துட்டே இருக்கு. பட் பழைய டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஹாட்ஸ்டார் இந்த மாதிரிலாம் வராதுன்றனால தான் நார்மல் டிவிலேருந்து ஸ்மார்ட் டிவிக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. நல்ல 4K ரெசல்யூஷன் நல்ல குவாலிட்டியான சோனி டிவியே வச்சிருந்தாலும் கூட அவங்க கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும், ஏன்னா ஸ்மார்ட் டிவி இல்லை அப்படின்றனால. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கு புது டிவி தான் வாங்கணும்னே இல்லை. ஆல்ரெடி இருக்கக்கூடிய உங்களோட 4K டிவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஷவுமியோட டிவி ஸ்டிக் 4K வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இது அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 4K வருது அப்படின்றனால உங்களோட 4K டிவிக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும். ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் இருக்குது, ஷவுமியோட 4K ஸ்டிக் ஒன்று இருக்குது, அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா கேபிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக HDMI பின் தான் கொடுத்துருப்பாங்க. சிலரோட டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான டைமில் இந்த கேபிள் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக பவர் கொடுக்கணும். அதனால தான் இந்த அடாப்டர்லாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த அடாப்டர் மாட்ட முடியல அப்படின்னா நீங்கள் இந்த கேபிளை மட்டும் யூஸ் பண்ணி டேரெக்டாக டிவியில் இருக்கக்கூடிய USB போர்ட்லேயே கனெக்ட் பண்ணி இதுக்கு நீங்கள் பவரும் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் செட்டப் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மல் டிவி ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியாக மாறிடும். ஸோ இது ரன் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு MI டிவி வாங்கினீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ சேம் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இதுவுமே உங்களுக்கு கொடுக்கும், எந்த ஒரு குறையுமே இல்லாமல். அண்ட் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரொம்ப பழைய டிவி ஸ்மார்ட் டிவியாக இருந்தாலும் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை மாட்டினீங்க அப்படின்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி கேம்ஸ்லாம் கூட அவங்க பழைய டிவியில் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸுக்குன்னு செப்பரேட்டாக வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேம்ஸ் கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இதில் டால்பி விஷன் அட்மோஸ் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் HDR வீடியோஸ் கூட உங்களோட டிவியில் பார்த்துக்க முடியும். அண்ட் ஆடியோ சைடு பார்த்தீங்க அப்படின்னாலுமே இதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பேச்சுலராக இருக்கீங்க, வெளியில் தங்கியிருக்கீங்க, டிவியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட மானிட்டர் இருந்தாலே டேரெக்டாக அதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை. ஏன்னா இந்த ரிமோட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவைஸ் கூட தான் கனெக்ட் ஆகுது. அதில் நிறைய பேர் குழப்பம் இருக்குது, மானிட்டருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க, அதுவுமே உங்களுக்கு அட்வான்ஸாக தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று MI டிவியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் பேட்ச் வால். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் வால் கொடுத்துருக்காங்க. இது வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு லான்ச்சர் மாதிரி தான் மொபைலில் இருக்கிற மாதிரி. இதில் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவியோட கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் கூட இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. புதுசாக லான்ச் ஆகிற மூவிஸ் வந்துட்டு முன்னாடி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி குறிப்பாக ஒவ்வொரு மூவிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்கோர் அப்படின்றதையுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு மூவியை வந்து நீங்கள் சர்ச் பண்ணோம் அப்படின்னாலும் கூட யூனிவர்சல் சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் டேரெக்டாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணி வியூ பண்ணிக்கலாம் மூவிஸ்லாம் பார்க்குறது கூட. டிவியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களோட மொபைலை வந்து குரோம் கேஸ்ட்டும் இதில் வந்து பண்ணிவிட்டு ஃபுல் மொபைலையும் டேரெக்டாக வியூ பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் இதில் ப்ளூடூத் சப்போர்ட்டுமே இருக்குது. அதனால் நீங்கள் ஹெட்ஃபோன் வச்சுருக்கீங்க இல்லை TWS இயர்பட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே அதையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக சாங்ஸோ இல்லை வீடியோஸோ பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக சொல்ல வேண்டியது உங்களோட டிவி 4K இல்லை, 1080p ரெசல்யூஷன் தான் இருக்குது. பட் ஸ்மார்ட் டிவி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது
எம்ஐலேயே ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த மாதிரியான டிவி ஸ்டிக் வந்து விற்கிறாங்க. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதுமான அளவு தான். பட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த ஒரு ஸ்டிக் 4K பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டிவி 4K சப்போர்ட் இருக்குன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இதை வந்து வாங்கலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிக காசு போட்டு டிவி வாங்கியிருப்பீங்க, ஸ்மார்ட் டிவியா இல்லைன்ற காரணத்துக்காக நீங்கள் புது டிவி வாங்குறதுக்கு பதிலாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற இந்த 2 கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது கிடையாது. மற்ற கேஜெட்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லி ஆன்லைனில் செக் பண்ணும்போது இது நல்லா இருக்கே, இது இவ்வளவு நாள் நம்ம பார்க்காம விட்டோமே அப்படின்னு தோணுனால பழசா இருந்தாலும் போடலாம் அப்படின்னு தான் இந்த 2 கேஜெட் லாஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எம்ஐயோட டியூவல் டிரைவர் இன்-இயர் இயர்ஃபோன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஹைலைட்டான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட பட்ஜெட் தான். 650 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயர்ட் இயர்ஃபோனு 500 400 ரூபாய்க்கு இருந்தாலும் கூட அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் டிரைவர் இருக்காது. இதில் ஒவ்வொரு ஸ்பீக்கர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டீப்பான பேஸ் கிடைக்கிறதுக்கும், இன்னொரு டிரைவர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியை கேப்சர் பண்ணி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் சவுண்ட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னும் போது அந்த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு சவுண்ட் குவாலிட்டியுமே பெஸ்ட்டாக இருக்குது. இதை தவிர மற்ற ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது டேங்கிள் ஃப்ரீ கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் நம்ம பேக்லாம் நல்லா சுருட்டி போட்டாலும் கூட டக்குன்னு கேபிள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிக்கல்லாம் வராது. நெக்ஸ்ட் இது நார்மல் டைப்பாக இல்லாமல் ஃப்ரண்ட்டில் இயர்பட்ஸ் டைப் கொடுத்துருக்கனால காதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா ஃபிட் ஆகுது. என்னதான் ஷேக் பண்ணாலும் கீழே விழுகல, காதை நல்லா அரெஸ்ட் பண்ணிடுறனால அவுட்டரில் இருக்க நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனில் ஒரு ஃபீச்சரு, இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இயர்பட்ஸோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2த்தையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டிக்கும். இது நெக் பேண்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது ஓகே, கழுத்தில் மாட்டிட்டு ஒட்டிக்கிட்டால் கீழே விழுகாமல் இருக்கும். இயர்ஃபோனுக்கு எப்படி இதை பண்ண முடியும்? நான் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் மாட்டிட்டு இந்த மாதிரி வேணா பண்ணலாம், இப்படி தொங்குறது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையாலுமே இதோட யூஸ் யாருக்குன்னா தெரிஞ்சது அப்படின்னா இல்லை இதுதான் யூஸா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 650 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிலைமைக்கு பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷனோட ஒரு நெக் பேண்ட் வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். பிராண்ட்ஸ் நெக் பேண்ட் லான்ச் பண்ணுறதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் எம்ஐயோட நெக் பேண்ட் ப்ளூடூத் இயர்ஃபோன் ப்ரோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு காம்பாக்டான டிசைனாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தெரியாமல் வேர்வை பட்டுறது, லைட்டாக தண்ணி பட்டுறது அப்படின்னா தொடச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது 1800 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட வர்றது ரொம்பவே ரேர் தான். இது எந்த அளவுக்கு இருந்துச்சு நான் கேட்டு பார்க்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அவுட்டரில் இருக்க நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதுவுமே பண்ணி கொடுக்குது. அதுக்குன்னு வந்து 10,000 ரூபா 15,000 ரூபா போட்டு வாங்கக்கூடிய டிவைஸில் இருக்கிற அளவுக்கு இல்லாட்டியும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தாக இருக்கிற ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஸோ ட்ரெயின்லாம் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ஓவர் நாய்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்துலாம் கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி நெக் பேண்ட் சூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் அதிகமாக பேசுகிறவங்களா தான் இருப்பாங்க. எங்களால் ட்ராவல் பண்ணுறாங்க, டக்குன்னு காதில் எடுத்து வச்சு பேசுகிற மாதிரி. கால் குவாலிட்டியும் நான் கேட்டு பார்த்த வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. ENS சப்போர்ட்டுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் அவுட்புட் வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது. குறிப்பாக பேஸ் லவராக இருக்கீங்க, பேஸ் நல்லா டீப்பாக வேணும் அப்படின்னாலுமே பேஸுமே ரொம்ப நல்லா தான் இருக்கிற ஃபீல் கொடுக்குது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1800 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இன்னைக்கு பார்த்து இந்த MI கேஜெட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அமேசான் கேஜெட் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.